வணக்கம். ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரசம் எப்போ வச்சாலும் சரியாகவே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மெத்தடில் செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். குறன்னு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் தாங்க கிண்டி விடணும். ரொம்ப கறியை வச்சிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மல் தண்ணி தான், புளி தண்ணி இல்லைங்க. ஆரம்பத்திலே புளியை கரைச்சி ஊற்றாதீங்க, ரசம் நல்லா வராது. ஃபஸ்ட்டு பச்சை தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்யுங்க. கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ங்க, சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. நான் ரசப்பொடிலாம் சேர்க்க மாட்டேன். சாம்பார் தூள் சேர்த்து பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். புளியை நல்லா கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே புளி தண்ணி ஊற்றாதீங்க, இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக உப்பும் புளி தண்ணியும் தேவைப்படுது. நான் அதை 2யுமே சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரசம் ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க. ஆனால் நம்ம எப்போ செஞ்சாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரசமே வைக்க தெரியாதவங்களுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சதும் கொதி வரும் லைட்டாக. அப்போ மல்லி இலையும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, கமன்னு வீடே மணக்கிற ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், தப்பே வராது. சூப்பரான அருமையான ரசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் திரும்ப பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.